ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா கேஎம் டெக்ஸ்டைல்ஸில் இருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜாயின்ட் சேலைகள் பார்க்குறோம். ஸோ ஜாயின்ட் சேலைகள் ரெகுலராக வந்து நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா 2 பிட்டாக வரும். ஒரு 2 மீட்டரு, இன்னொன்று வந்து 4 மீட்டர் அந்த மாதிரி வரும். பட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு தச்சே வந்து கிடச்சிரும். சரிங்களா? அதோட வந்து ப்ளவுஸ் பிட்டும் இருக்கு. அதுவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா 150, 190. இது எல்லாமே புதுசாக வந்து இறங்கி இருக்கு. இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற எல்லா ஜாயிண்ட் சாரியுமே வந்து 150 ரூபா தாங்க. இது எல்லாமே என்னென்னா உங்களுக்கு கிரேப் சேலைகள். இது வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் சாரீஸ் வந்து உங்களுக்கு தச்சே இருக்கும். அந்த முன்னாடி வந்து தச்சது கூட அப்படி இருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தச்சு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அப்படியே நீங்கள் 150 ரூபா எடுத்துக்கலாம். இதுலேருந்து டிசைன்ஸ் இப்போ வந்து எடுத்து காட்டுவாங்க பாருங்கள். கேஎம் டெக்ஸ்டைல்ஸில் நீங்கள் வந்து மினிமம் 500 ரூபா பில் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்க முடியும். அப்போ தான் அவங்க கொரியர் பண்ணி அனுப்ப முடியும். ஸோ 500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்கினா உங்களுக்கு ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இல்லை நேரில் வந்தீங்கன்னா ஒரே ஒரு புடவை 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாங்க. ஸோ கடைக்கு வாங்க, ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, ப்ளூ கலரில் செமையாக இருக்குது. இப்போ வந்து ஸ்டிச்சிங் எங்கே வருதுன்னா இப்போ அவங்க காட்டுறாங்க பாருங்க, இங்கே தான் ஸ்டிச்சிங் இருக்குது. இங்கே பாருங்கள், டபுள் ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க. முன்னாடியே சிங்கிள் ஸ்டிச்சிங் போட்டிருந்தாங்க. இப்போ நல்லாவே டபுள் ஸ்டிச்சிங் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் உடுத்திக்கலாம். ஜாயின்ட் சாரி எப்பவுமே வந்து 2 பீஸாக தருவாங்க. 2 மீட்டர் ஒன்று, 4 மீட்டர் ஒன்று அந்த மாதிரி வரும். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு 6 மீட்டர் உங்களுக்கு ஒரே புடவையாக கொடுத்துட்றாங்க, ஸ்டிச் பண்ணியே கொடுத்துட்றாங்க. இப்போது இவங்க எங்கே ரீச் ஆகுறாங்க அப்படின்னா ப்ளவுஸுக்கு வந்துட்டாங்க. சொந்தாங்க ப்ளவுஸு. ஸோ சேலைக்கு தனியாக வந்து ப்ளவுஸ் வந்துருக்கு. வேறு ஏதோ ஒரு பிட்டை வந்து அவங்க கொடுக்காம அந்த புடவைக்கான ப்ளவுஸே உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டிசைன். அடுத்த டிசைன் பார்ப்போம். ஸோ அடுத்து ஒரு ஃபேண்டா ரெட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு கலர் வருது பாருங்கள். எல்லாமே கிரேப் சேலைகள். முன்னாடிலாம் வந்து பூனம் வரும், இப்போ வந்துருக்கு வந்து கிரேப் சேலை. பாருங்கள் எப்படி இருக்கு டிசைனு. ஸோ நீங்கள் வாங்கி டைரெக்டாக உடுத்திக்கலாம். இந்த ஸ்டிச் பண்ண இது வந்து இப்போ நாங்கள் வந்து தனியாக காட்டுறனால உங்களுக்கு தெரியுது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. கவனித்து பார்த்தான்னு தெரியும். டிசைன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஜாயின்ட் சாரி மாதிரியே தெரியாது. பாருங்கள், இது வந்து ப்ளவுஸ் பிட். ஓகே, இது எல்லாமே சேர்த்து 150 ரூபா தான். அடுத்த டிசைன் பார்ப்போம். சூப்பர் டிசைனாக வந்திருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் என்ன ஒரு டிசைனு. தக்காளி கலர், மயில் கழுத்து கலர், இது எல்லாமே கலந்த ஒரு டிசைனு. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி முந்தானையம்மா, அது இது முந்தி. ஓகே, முந்தி. அடுத்தது உடல். இது ஜாயின்ட்ஸ் இங்கே வந்திருக்கு. கவனிச்சு பார்த்தா தெரியும், நல்லாவே ஜாயின் அடிச்சிருக்காங்க. ஸோ 150 ரூபா சேலை. நீங்கள் கடைக்கு வந்து ஒரே ஒரு புடவை கூட நீங்கள் பிடிச்சதை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். ஆன்லைனில் வேணும் அப்படிங்கிறவங்க குறைஞ்சது 4 புடவை வாங்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே 150 தான். இது காட்டுங்க மஸ்டர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 150 தான். ஆனால் இங்கே வந்து 2 ரகங்கள் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு 150, இன்னொன்று வந்து 190. ஆனால் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது எல்லாமே 150க்கான டிசைன்ஸ் தான். எல்லாமே கிரேப். இது எல்லாமே 150 தான். கிரேப் சேலை. ஓகேங்களா? பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு ஜாயின்ட் சாரி மாதிரி இல்லை, ஃபுல் சாரி மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து கனெக்ஷன் இங்கே இருக்குது. இது பார்க்க வந்து கொஞ்சம் பிராசோ சேலை மாதிரி தான் இருக்கு. பிராசோவா கிரேப்மா? அது கிரேப் தான் அப்படின்னு சொல்றாங்க. கிரேப் தான். ஆனா டிசைன் வந்து பார்க்க பிராசோ மாதிரி இருக்கு. வந்து முன்ன வந்த சாரீஸ் பாத்தீங்கன்னா அது உள்ள சேலைக்கும் ப்ளவுஸும் சம்பந்தமே இருக்காது. இப்போ வந்து அது உள்ள பீஸ் அப்படியே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. அது உள்ள மேட்சா கொடுத்துருக்காங்க. ஸோ பிளவுஸ் பீட் வந்து உங்களுக்கு சேலைக்கு மேட்சாவே கொடுத்துருக்காங்க.
ஓகே. ஸோ 150. இன்னும் ஒரு டிசைன் பார்ப்போம். ஒரு லைட் கலர் பார்ப்போம். இவ்வளோ நேரம் வந்து எல்லாமே டார்க்காக ப்ரைட்டாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ லைட் கலர் பார்ப்போம். 150. இந்த புடவைக்கு அப்புறம் நம்ம வந்து 190 பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு தான் இது வந்து இறங்கியிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த டிசைன்ஸ்லாம் இருக்காது. என்ன நீங்கள் வீடியோவில் போட்டிங்க இல்லை இல்லையே அப்படின்லாம் சொல்லுவீங்க. பட் வந்து உடனே வந்து கஸ்டமர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்த செட்டு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வீடியோவில் போட்ட எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடையில் கிடைக்கும். ஆனால் சீக்கிரமாக தீர்ந்துவிடும். அதுதான் மேட்டர். வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ போட்ட உடனே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிடணும், இல்லைன்னா கடைக்கு வந்துடணும். இப்போ ப்ளவுஸ் பிட்டு காட்டுறாங்க பாருங்கள். ஓகே, சூப்பர். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே 150 ரூபா. அது இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது வந்து 190. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து 150 ரூபா சேலை. அது வந்து சிலுக்கி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த 190 ரூபா இந்த ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேன்சி சில்க் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. பாருங்கள், வேறு பேர் பாருங்கள், ஃபேன்சி சில்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லாமே ஜாயிண்ட் சாரீஸ் தான். இதில் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கொஞ்சம் இதில் பிரிண்ட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து 190 ரூபா ஐட்டம் தான். இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியே இருக்கும். இது வந்து இந்த கிளாத் வந்து கொஞ்சம் அது வந்து கிரேப்பு, இது கிரேப் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு டைப்பாக இருக்குது, சூப்பராக இருக்கு. ஆனால் நல்ல கிளாத்தாக இருக்குது, துணி சூப்பராக இருக்குது. அதனால தான் 190. பாருங்கள், 190, 150 இந்த ரேட்டுக்கெல்லாம் ஜாயின் சாரி தச்சது உங்களுக்கு வந்து அதுவும் நல்ல குவாலிட்டி. அந்த கிளாத் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவுமே ரேரு. வாங்க இதை நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு டிசைன் எடுத்து காட்டுங்கம்மா. வாவ், ஃபுல்லாக வந்து ரோஸ் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ரோஸாக இருக்குது. பார்டரும் வந்து கொஞ்சம் லைட்டாக ஜரி மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த சேலை வந்து ஃபுல்லாக அவங்க காட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு ஜாயிண்ட் வரப்போகுது. ஜாயிண்ட் எங்கே வந்துச்சு? இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஜாயிண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது டபுள் ஸ்டிச் அடிக்கல, சிங்கிள் ஸ்டிச் அடிச்சிருக்காங்க. அதை நாங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் 190. ஏன்னா கிளாத் வந்து மாறுது, சரிங்களா? 190 இது. ஆனால் ஸ்டிச் வந்து இந்த புடவையில் இப்படி இருக்குது, வேறு புடவையில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் இன்னொரு தடவை லைட்டாக அடிச்சுக்கிட்டா நல்லது. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அப்படியே உடுத்திக்கலாம். ஓகே, ரைட். இந்த டிசைன் ஒன்று, அடுத்த டிசைன் போவோம். இது வந்து ப்ளவுஸு, ரன்னிங் ப்ளவுஸ். ஓகே ஓகே, இந்த டிசைன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இதுதான் வந்து கிளாத் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு பிரிண்ட் இருக்குது பாருங்கள், கோல்டு பிரிண்ட். அதை வச்சு தான் இவங்க வந்து ஃபேன்சி சில்கி அப்படிங்கிற பேரில் கொடுத்துருக்காங்க. இதோட ஜாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது வந்து ஜாயிண்ட் வந்து எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த தைக்கிற குரூப் வந்து வேறு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஒரே மாதிரி தைச்சிருக்காங்க. இது வந்து சிங்கிள் தையல் தான் இதில் வரும் 190. ஆனால் கிளாத் வந்து வேறு மாதிரியான கிளாத். இது கொஞ்சம் வந்து காஸ்ட்லியான கிளாத்து. ஜரியும் வந்துருக்கு பார்டர். இது ப்ளவுஸு ரன்னிங். ஸோ அடுத்து ஒரு சேலை இங்கே பாருங்கள், இதை எடுப்போம். இந்த ஃபேன்சி கல் வச்சது மாதிரி இருக்குது, ஆனால் அதில் கல் இல்லை. ஆனால் கல் வச்ச டிசைன் இருக்குது, சரிங்களா? ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து ப்ளவுஸு ஸ்டார்டிங்கில் இங்கே பாருங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு டிசைனு. செக்குடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த ஜிகினா ஒர்க் வந்திருக்கு. பார்டர் வந்து ஜிகினா இருக்குது, மேலேயும் பார்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டிச்சிங்கு எல்லாமே சிங்கிள் ஸ்டிச்சிங் தான். பார்க்குறப்போ சிங்கிள் ஸ்டிச்சிங் தான். ஓகே, 190 ரூபா. தைத்த புடவை உங்களுக்கு 190. இது வந்து உங்களுக்கு 3 புடவை நீங்கள் வந்து ஆன்லைன் வாங்கினா உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு டிசைன் வந்து நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து ஸ்டிச்சிங் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே, ரைட். ஸோ இங்கே தான் ஸ்டிச்சிங் இருக்குது, அது இருக்கிறதே தெரியல. ஓகே, 190 ரூபா ஃபேன்சி சில்கி. ஓகே, அடுத்தது போவோம், அடுத்த டிசைன் போவோம்.
ஓகே, அடுத்த ஒரு டிசைன் பாருங்க. மேலே கீழே வந்து காப்பர் ஜரி மாதிரி இருக்கு, ஆனால் காப்பர் ஜரி இல்லை, பட் காப்பர் ஜரி மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு 190 தான். டிசைன் உடல் முழுக்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி இருக்கு. இது வந்துடும் உங்களுக்கு, ஸ்டிச்சிங் வந்து இடையில வந்துடும். ஸ்டிச்சிங் வந்து சிங்கிள் ஸ்டிச்சிங் தான். ஓகே, மாடல் வந்து மாங்காய் டிசைன் இருக்குது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஜரி மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு. ஓகே, சூப்பர். ஸோ இந்த டிசைனில் நீங்கள் பார்த்தீங்க, இங்கெல்லாம் வந்து நிறைய வந்து இறங்கி இருக்குது. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் மட்டும்தான் வெளியே வச்சுருக்கோம், ஆனால் வந்து நிறைய வந்து இறங்கி இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஒரு வாரத்தில் இதெல்லாம் காலி ஆயிரும். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர்றீங்களோ அல்லது சீக்கிரம் வந்து கான்டாக்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்ல டிசைன் கிடைக்கும். இது ஆன்லைன் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கீழே ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன் இருந்தால் 500 ரூபா மினிமம் வந்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அப்போ தான் ஆன்லைன் அனுப்புவாங்க. கடைக்கு வந்தால் நீங்கள் ஒரே ஒரு புடவை 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகலாம், இல்லை 190 ரூபா கொடுத்து ஒரு புடவை வாங்கிட்டு போகலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.